ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2023ஆம் ஆண்டு மற்றும் 24ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் சரி கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டியில் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லைனர் மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சார்பாக எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் இந்தியன் பாலிட்டி டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ இந்த 24 பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கம்மியாக தான் நடந்திருக்கு. 23 நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக கேட்கப்பட்ட கொஷின்ஸில் எந்த ஏரியாவில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதை ஒன்லைனர் மாதிரியே பார்த்துருவோம். கொஷின் மாதிரி இல்லாமல் ஆன்சரோட ஒன்லைனர் மாதிரியே பார்த்துருவோம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். நமக்கே தெரியும், ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு முறை அடிப்படையில் எடுப்பாங்க. ஃப்ரெஞ்சு முறைனா பார்த்திங்கன்னா ஓல்டு மேன் இருக்கிறதுலே வயது மூத்த தலைவரை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அந்த முதல் தலைவராக தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான். இந்திய திட்டக்குழுவோட தலைவர் யார், பிளானிங் கமிஷனோட சேர்பர்சன் யார் இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க அல்லது லீடர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் அவர்கள் தான் எப்போவுமே இதாக இருப்பாங்க, லீடராக இருப்பாங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு எந்த துறையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீதித்துறை. சரிங்களா, நீதித்துறையை தான் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குறு அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டியூஷன். சரிங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்திங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன்னு எந்த சட்ட திருத்தத்தை எந்த சிஏஏவை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தை தான் இந்திய குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்பாங்க. இயருமே அடிக்கடி கேட்குறாங்க. உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. இந்த குழு தான் இது தொடர்பாக நிறுவப்பட்ட குழு. நிறைய குழுக்கள் இருக்குது. அசோக் மேத்தா கமிட்டி இருக்குது, நிறைய கமிட்டிஸ் இருக்குது, ராஜமன்னார் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த குழுவை பற்றி அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இயருமே கேட்டிருக்காங்க 1985. மாநிலத்தின் முதல்வரை நியமனம் செய்பவர் யார், இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆளுநர், கவர்னர் தான் நியமனம் பண்ணுவாங்க. அரசியலமைப்பு பிரிவு 14 என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்க்கே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இந்த 14வது ஆர்டிகல் ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதுதான் 14வது பிரிவு சொல்லுது. அதே மாதிரி 17ம் இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க. 17 தீண்டாமை, அதாவது அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல், அதுதான் 17ல் சொல்லுது. அடுத்து தேசிய ஊராட்சி நாள். இது டேட்டில் டேட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. தேசிய ஊராட்சி நாள் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14ஆம் நாள் தான் தேசிய ஊராட்சி தினம். அடுத்து பாருங்கள், சமய சார்பற்ற அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா இந்த சமய சார்பற்றங்கிற வார்த்தையை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புரையில் பிரியாம்பிளில் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்ட ஆண்டு. பிரியாம்பிளில் நிறைய விஷயங்கள் நம்ம டே பை டே ஆட் பண்ணியிருக்கிறோம், இயர் வைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாம்பிள் சம்மந்தமான ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். பிரியாம்பிள்னால் என்ன, அதை எந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கிறோம், அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி வேறு தலைவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வார்த்தையை சமய சார்பற்றங்கிற வார்த்தையை சேர்த்த ஆண்டு பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்த ஆண்டு 1976. முன்னாடி இந்த பிரியாம்பிள் சம்மந்தமாக இருந்த கேசஸ் எல்லாமே கேட்பாங்க. நிறைய இருக்குது. எல்ஐசி கேஸ் இருக்குது, கேசவனந்த பாரதி கேஸ் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே படிச்சுங்க. அடுத்து நீதிமன்ற தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா, அபாலிஷன் பண்ணது எப்போன்னு கேட்பாங்க. 1986 சட்டமன்ற மேலவை பார்த்திங்கன்னா நீக்கம் செஞ்சுட்டாங்க. அடுத்து இந்த கொஷின் அடிக்கடி வருது.
பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்திய, அதாவது நடைமுறைப்படுத்திய அப்படி தான் கேட்பாங்க. நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எங்கே வந்து இதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே முதல்ல நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து ராஜஸ்தானில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து மெட்ராஸ் இதுன்னு போட்டுடுறீங்க. ஆனால் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம். அடுத்து வந்து தேசிய நெருக்கடி நிலை, அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி, அதை குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் இது வந்து கேட்பாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 352வது உறுப்பு, ஆர்டிக்கல் 352. அதே மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி மாதிரியே ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்குது. அதே மாதிரி மாநில நெருக்கடி நிலை, அதுக்கு எந்த உறுப்பு ஆர்டிக்கல்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 356. சரிங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதன் பிறகு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. அதாவது பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நம்ம நிதி ஆயோக் கொண்டு வந்தோம். நிதி ஆயோக்கை பற்றியுமே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். நிதி ஆயோக்லேருந்து கொஷின் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு சேர்பர்சன் யார், அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறாங்க, அதை இது பண்ணாங்க. அதில் மோஸ்ட்லி அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சரத்து 1880, அதாவது ஆர்டிகல் 1880 என்னென்னா பட்டங்களை ஒழித்தல், அதாவது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த சில டைட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அபாலிஷன் பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 18. அடுத்து தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் விதி, அதாவது இது வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 324. சரிங்களா. அடுத்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த திருத்தம் எது, சட்ட திருத்தம், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு ஓட்டருக்கு ஓட் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி 21 இருந்துச்சு வயசு, அதை 18 குறைச்சிருக்காங்க அப்படின்னா சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 61 படி தான் வந்து பார்த்திங்கன்னா 61வது CAA படி தான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆர்டிகல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பு. ஸோ இந்த ஒரு 25 ஆர்டிகல்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் திருத்தம் எது, அதாவது தொடக்க கல்வி ஒரு பேசிக் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை, அது அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிற கொண்டு வந்த திருத்தம் 86வது சட்ட திருத்தம். சரிங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சமய சார்பற்றங்கிற வார்த்தை சேர்த்துருந்தாங்க 42வது சட்ட திருத்தத்தில். அதே மாதிரி மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற இது செக்குலர் சோசியலிசம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அந்த சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்தம் அதுவுமே 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் பிரியாம்புல்ல வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது, இந்தியாவின் அமைக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எது, மெட்ராஸ் தான். சரிங்களா. இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் மாநகராட்சி முனிசிபாலிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மதராஸ், அதுதான் வந்து முதல்ல அமைக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 17 ஷார்ட்கட்டு 17 ஜூலை, அதாவது ஜூலை 1, 2017 இதில் தான் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து டாக்டர் PR அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்படும் எதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு வந்து அரசியலமைப்போட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. சரிங்களா. தீர்வுகளுக்கான உரிமை, கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமையை தான் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து முகவுரையை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சாசனத்தின் அடையாள அட்டை, அதாவது கான்ஸ்டியூஷனோட ஒரு ஐடென்டிட்டி கார்டாக இருக்குது. பிரியாம்பிள் வந்து ஐடென்டிட்டி கார்டாக இருக்குதுன்னு சொன்னது யார், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பிரியாம்பிள் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை மாதிரி அரசியலமைப்பு சாசனத்தின் அடையாள அட்டையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா NA பால்கிவாலா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்றை வந்து முன்வைக்கிறாரு. அதே மாதிரி இப்போ நித்தி ஆயோக்குடைய தலைவராக யார் இருப்பாங்க, இதுவுமே இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்டக்குழுவோட தலைவராகவும் பிரதமர் அவர்கள் இருக்கிற மாதிரி நித்தி ஆயோக்கின் தலைவராகவும்
இந்திய பிரதமர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு 25 கொஷினுக்கான ஒரு இது பார்த்துருப்பீங்க, டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் பாலிட்டியில் இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு இது மாதிரி வேணும், ஒன்லைனர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒன்லைனர் நான் போடுறேன். இல்லை இதுக்கே நீங்கள் பார்ட் 2 வேணும்னா நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஒரு 100 லைக் நான் சும்மா ஜஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த வீடியோக்குமே அந்தளவு தனியாக கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் இல்லாமல் சாதாரண வீடியோ 100 லைக் போனதில்லை. இதுக்கு ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா நான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி இதே அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியமான விஷயங்களுக்கு நான் இன்னொரு ஒன்லைனர் இன்னும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் கேட்டுறத நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். வேறு சப்ஜெக்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.